வணக்கம். நான் உங்கள் புகழ். அல்ல கை, நல்ல கை, சொல்ல கை, எல்லா கையும் சேர்ந்து ஒரு மீட்டிங் ஒன்று போட்டானாங்க. அதில் என்னன்னாக்கா, ஆனால் சீமான் வந்து பாரதியாரை பற்றி பேசியிருந்தார். அவனுங்களுக்கு என்ன புரிதல என்ன நம்மளால தாங்கவே முடியல. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார்ப்பா அந்த மனுஷன். அதாவது பார்ப்பன கடப்பாரன்னு சொல்ல, பாரதியார கடப்பாரை எடுத்துக்கு வந்து திராவிட குட்டிச்சோறு உடைப்பேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது பாரதியார் கடப்பாரை, பார்ப்பன கடப்பாரை சொல்லவே இல்லை அவர். ஆனால் இந்த நாய்ங்க என்ன செய்து, ஏன்டா வந்த கட்சி பேரும் தெரியல, ஒரு மாதிரியும் தெரியல, இளமாறன் அவன் பேர், அவன் பேசுகிறான் பாரு பேச்சு, அப்படி பேசுகிறான். பெரியார் தான் எல்லாரும் பண்ணார், பெரியார் தான் அங்கே பிடுங்கினாரு, பெரியார் தான் இங்கே பிடுங்கினாரு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நான் வந்து ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்தவன். நான் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் என் பாட்டன். அவர் பிறந்த வருஷம் வந்து 1859. அவர் பெரியார் பிறந்தது 1878. இதில் எங்கள் பாட்டன் என்ன செய்திருக்கான், வெளிநாடு போய் படிச்சுட்டு வந்திருக்கான். இந்த கூமுட்டை படிப்பறிவிழா கூமுட்டை நான் இப்போ தான் பார்த்தேன். நான் இப்போ தான் இந்த நாய்ங்களாம் பேசுறதை வச்சு தான் வந்து கூகுளில் போய் பார்த்தாக்க இந்த படிப்பறிவிழா நாய்ங்க இவன் வந்து படிக்க வச்சான்னு சொல்கிறானுங்க. ஆனால் என் பாட்டன் சொல்லவே இல்லை, அந்த வார்த்தை சொல்லவே இல்லை, நான் படிக்க வச்சேன்னு சொல்லவே இல்லை. இது வரைக்குமே நான் தான் படிக்க வச்சேன். ஆனால் எல்லாத்தையும் சீர்திருத்தம் பண்ணது எங்கள் பாட்டங்க. ஆனால் அவர் சொல்லவே இல்லை. இவனுங்க என்ன எங்கன்னு அதாவது ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா, வந்தவன் ஃபுல்லாக தமிழன்னு சொல்கிறான். தமிழ் இங்கேயே பிறந்து வளர்ந்தவன திராவிடம், ஆதி திராவிடன்றான், ஆதி குடியன்றான். என்ன திராவிடனா? ஏன்னா எங்கே எதுக்கு மாற்றுறீங்கன்னு கேட்குறேன். இனமாற்றம் எதுக்கு பண்ணுறீங்க நீங்கள்? இனமாற்றம் எதுக்கு பண்ணுறீங்க? நீங்கள் வந்தீங்களா, நீங்கள் மாறுறீங்க, உங்களுக்கு அந்த தகுதி இல்லை. தகுதியில் நாய்ங்களா நீங்கள் வந்து பேசுகிறீங்களா, பேசினே இருக்கீங்க, அப்படியே பேச வேண்டியதான். சீமானை பற்றி பேசலாம், உங்களுக்கு சோறு கிடைக்காது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆனால் சீமான் வந்து சாப்பாடு தானே பேசணும். ஃபஸ்ட்டு சாப்பாடு தான் முக்கியம். எதையுமே வந்து விவசாயத்தை விட்ட எவனும் பொழைக்க முடியாதனால சீமான் பேசிட்டு போகிறாரு. நீங்கள் என்ன செய்றீங்க, சீமானுக்கு ஒன்று சொல்கிறேன். சாட்டை துறைமுகம் சொன்னார் ஒரு காணொலியில் வந்து என் காலில் விழுந்து, அதே போல் நீங்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து சீமான் காலில் விழுந்துருங்கடா. அந்த ராமசாமி பற்றி பேசுறதை நிறுத்திடுவாங்க. ராமசாமி என்னடா செய்திருக்காரு? ஃபஸ்ட்டு ராமசாமி பேரை மாற்றிக்கினாரு. என்ன தந்தை பெரியார் பட்டமா? அது என்ன பட்டம்? ஏன்னா எங்களுக்கு தான் 1008 பெரியார் சொல்லியாச்சு. இன்னும் எதுக்கு கழுவுறீங்க நீங்கள்? உழம்பி தள்ளுறீங்கடா நீங்கள். இது மேலே போட்டு பேசுங்க. ராமசாமி செய்த நல்லது சொல்லுங்களேன், அதுதானே பேசணும். ராமசாமி இதெல்லாம் செய்தாரு, ராமசாமி இப்படிலாம் பண்ணாரு, இதெல்லாம் பண்ணாரு சொல்லு. அதை பற்றி அவரோட புகழை பாடுங்க. அதை விட்டுட்டு என்ன செய்றீங்க, பார்ப்பனர்ன்றீங்க. அதுக்கப்புறம் சீமான்ன்றீங்க. உங்களுக்கு அறிவு இருக்குதா இல்லையா? எல்லாம் எந்த நாய், ராமகிருஷ்ணன் ஒரு நாய் பேசுது, அவனுங்களாம் மரியாதை சுத்தமாக இல்லை. இன்னும் பொறுத்து நான் வந்து இலங்கைக்கு போனேன், நான் வந்து தேசிய தலைவரை பார்த்தேன், மயிரை புடுங்கினேன். ஏன்னா நாயே, நீ தேசிய தலைவரை பார்த்தியே, நீ அன்னைக்கு காசுக்கு போனடா நாதாரி, காசுக்கு போனவனே. அன்னைக்கு அந்த மனுஷன் உயிரோட இருக்கும்போது, நீங்களாம் உயிரோட இருக்கும்போது ஓடுனீங்க. எதுக்கு ஓடுனீங்கன்னா, ஈழத்தில் வந்து நிறைய பணம் கொட்டி கிடக்கும், அங்கங்கே வெளிநாட்டுலேருந்து பணம் வரும் அவங்களுக்கு, அந்த பணத்தை எப்படின்னா சுருட்டிட்டு வந்துடலாம் நம்ம. இப்படி போன பசங்க நீங்கள். ஆனால் அவனா சொல்லிக்கிறீங்க பெரியார் கழகம் படிச்சு, திராவிட கழகம் படிச்சு, என்ன மயிரா பிடுங்குறீங்க நீங்கள்? ஒரு மயிரும் பிடிங்கல. மணியா, இந்த குளத்தூர் மயிறு மணி அவர். ஏன்னா மேடை கிடச்சா நீங்கள் மயிறு பேசுங்களா? நீங்கள் முடிக்கு சமமானவங்கடா. நீங்கள் என் முடிக்கு சமமான பசங்க. ஒரு மேடை கிடச்சாக சும்மா அடிப்பீங்க. யார் அடிப்பீங்க நீங்கள்? நாங்களாம் இருக்கிறோம். அதாவது உங்களோட மோசமாக பேசுகிறோம் நாங்கள் இருக்கிறோம். சரியா? உங்களுக்கு தான் பேச தெரியுங்களா? உங்களோட மோசமாக பேசுவோம், உங்களுக்கூட கீழே இறங்கி போய் பேசுவோம். சரியா? அந்த மணி என்றவன் பேசுகிறான். நாங்களாம் எல்லாம் சீமான் வளர்ந்துருக்கு, மயிரை பிடுங்குவேன். சீமான் வளர்ச்சி தாங்க முடியல உன்னால. சீமானோட வளர்ச்சி தாங்க முடியாது, கதறீங்கடா அப்படியே. என்னடா சீமான் நம்ம மேடையில் இருந்தானே ஆளு, அவன் இப்போ தனியாக போயிட்டு அவன் வளர்ந்துட்டானே. எப்படிடா வளர்ந்தான்? ஒன்றும் புரியலையே நமக்கு. நம்மளால ஒன்றும், நம்ம இவ்வளோ நாள் நம்ம பெரியார் கழுவுன்னு நமக்கு ஒன்றுமே செய்ய முடியல நம்மளால. அழுது புலம்புறீங்க. நீங்கள் அப்படியே புலம்பினே சாக வேண்டியதுதான். எல்லாம் சொல்கிறீங்க சீமான் அப்படி, சீமான் இப்படின்னு சொல்கிறீங்க. சீமான் வந்து நீங்கள் சொல்கிற டைமில் இருக்கும்போது எங்கே இருந்தார்? அந்த ராமசாமியை பேசியிருந்தார் பாரு, அப்போ தான் சீமான் வந்து தப்பான வழியில் இருந்தார். என்னைக்கு என் தலையை போய் பார்த்துட்டு வந்தார், அன்னைக்கு வந்து சீமான் நடக்கிறது மாறி போச்சு. தமிழ் தேசியத்தில் வந்த பிறகு அவரோட ஒழுங்கு நடக்கிறது ஃபுல்லாக மாறி போச்சு. ராமசாமி என்ன சொல்லுகிறான்? ராமசாமி சொன்ன பாடமே அதுதானே, யாருன்னா பிடிச்சவங்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு.
ராமசாமி கொள்கையில இருந்தவர், அன்னைக்கு ராமசாமி கொள்கையில் தான் அவரு இருந்தாரு. ராமசாமி தூக்கி பிடிச்சி பேசியிருந்தார். அன்னைக்கு தாத்தா பேரன் சொல்லி பேசியிருந்தாரு. அன்னைக்கு நடந்த சம்பவம் தான் இது. நீங்க சொல்ற நீங்க வந்து கழிவு கிடையாது, இது அன்னைக்கு நடந்த சம்பவம். அண்ணன் கல்யாணம் ஆன பிறகு ஏதாவது தப்பு பண்றான், இல்ல தமிழ் தேசியம் நாம் தமிழர் கட்சின்னு உருவாயிட்ட பிறகு ஏன்னா தப்பு பண்ணானா அப்ப கேளு. இதை போல கட்சி ஆரம்பிச்சு இதை போல தப்பு பண்றாங்க சீமான் சொல்லிட்டு அன்னைக்கு கேட்டீங்கன்னா பரவாயில்லை. நீ என்ன கட்சி என்ன கட்சின்னு பேசுறீங்க? உன் கட்சியில எத்தனை பேரா இருக்கான்? இந்த இளமாறனை கேட்கறேன். ஆனா அவனை பாடி சேவிங் தான் பண்ணி பேசுறான். அவன் காட்டெருமை போல இருக்காங்க. காட்டெருமைக்கு அப்படியே பேண்ட் சட்டை போட்ட போல இருந்து அவன் பேசுறான். சீமான் வந்து ஈழத்துக்கு போனாரா? துப்பாக்கி பயிற்சி கொடுத்தாங்களா? பயிற்சி கொடுத்தாங்க. அங்க இருந்து சொல்றாங்க. இந்த அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? நீங்க கேளுங்க. அதுக்கு வந்து காரணம் வந்து தானே இருக்குது. பரப்பர பொய்க்கெல்லாம் உண்மையை வந்து எடுத்து பரப்பி தானே இருக்கும். அது பாருங்கடா. இல்ல பாக்குறது முடியலையா? அங்க போய் விசாரிச்சுட்டு வாங்க. என்னடா மயிர் தெரியும்? மயிர் மட்டை உனக்கு என்னடா தெரியும்? உனக்கு ஏண்டா நாயே, நீ வந்து சீமானை பத்தி உனக்கு தகுதி இருக்குதா? ஃபர்ஸ்ட் ஏண்டா 35 லட்சம் பேர்ரா, ஒருத்தர் 2 பேர் இல்ல, ஒரே மனுஷனா வந்தான் அன்னைக்கு. இனி 35 லட்சம் பேர் கூட இருக்கும். நீ ஒரே ஒரு நாய் இருக்கிற, நீ வந்து பேசிருக்கிற நாயே, உனக்கு என்னடா மரியாதை தெரியும்? உனக்கு ஒரு ஸ்டேஜ், அதாவது ஒரு மேடை கிடைச்சனாக்கா மயிர் பேசுவியா நீ? ஏன்னா இன்னைக்கு சொல்றேன், பாரதியார்கிட்ட கடப்பாறை எடுத்து திராவிட கோட்டை உடைப்போம். திராவிட கோட்டை விடாது, குட்டிச்சோறு அது. ஈவேரா சொன்ன மயிர் வெங்காயத்தெல்லாம் வந்து எடுத்து வந்து சொல்லுங்க. என்ன சொல்லுவேன்? ஒருத்தன் போராட்டி இன்னொருத்தன் போறது சொல்லுவீங்களா? அதுக்கப்புறம் சொல்லுங்க, ஜாதி எப்படி ஜாதியை ஒழிச்சாரா? என்ன ஜாதி ஒழிச்சாரு? புடிங்கீங்களா? என்னடா ஜாதி ஒழிச்சாரு? ராமசாமி ஜாதியை ஒழிச்சிட்டாருல்ல. இன்னைக்கு பறையன் இல்லையா? வன்னியன் இல்லையா? மீனவன் இல்லையா? இன்னும் மற்ற இருக்கிற ஜாதிலாம் இல்லையா? ராமசாமி ஒழிச்சிட்டான்ல. ஒழிச்சிட்ட பிறகு எப்போ ஜாதி வந்து? நான் இன்னைக்கு ஸ்கூல்ல போய் சேர்ந்தேனாக்கா, ஒரு ஸ்கூல்ல போயிட்டு நீ வந்து என் பிள்ளைய சேர்க்கணும், ஃபர்ஸ்ட் கேட்கறது நான் ஜாதி தான் கேட்கறான். ராமசாமி ஒழிச்சிட்டான்ல, அதுக்கப்புறம் ஜாதி கேட்கறீங்க ஸ்கூல்ல. நீங்க வந்து ஜாதியை ஒழிக்கூடாதுன்னு நினைக்கிறது. ஜாதி ஒழிஞ்சிட்டாக்கா எங்கடா நம்மளால பிழைக்க முடியாது போயிட்டு நினைக்கிறீங்க. இந்த குப்பையெல்லாம் கூட்டுறாங்களே, அவங்களோட குலத்தொழில்னு சொல்றீங்க. அதை வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க, கவர்மெண்ட் அவங்க போராடுறவங்களை வந்து கவர்மெண்ட் வேலையாக்குங்கன்னு சொல்றாங்க. அந்த கவர்மெண்ட் வேலையாக்கிட்டாக்கா நானும் அந்த வேலை செய்வேன். நான் இருக்கிற எல்லா ஜாதிக்காரனும் கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு போயிடுவான். அப்போ வந்து அந்த குலத்தொழில் மாறி சமுதாய தமிழர் தொழிலாக ஆகிடும். இல்லை வந்தவங்க போனோம் எல்லாமே வந்து அரசாங்க வேலைக்கு போயிடுவான். அதை நீங்கள் வந்து ஏற்றுக்க விருப்பம் இல்லை. அதாவது அந்த ஜாதி இருந்து அந்த ஜாதி மட்டும் செய்தாதான் நாம் வந்து அந்த ஜாதியை வச்சு வந்து நம்ம தொழில் பண்ண முடியும். அதை விட மாட்டீங்க. நான் அருந்ததியர்னா வந்து அவங்க வந்து அந்த மலத்தை தான் அழணும். அப்படியே அந்த ஒரே பிடியில் இருக்கீங்க. அது வந்து கவர்மெண்ட் வேலையை ஆகிட்டாக்கா எல்லா ஜாதிக்காரன் உள்ள வந்துடுவான். அப்போ நம்ம இவங்கள ஜாதியை வந்து பிரித்து பார்க்க முடியாது. அந்த ஒரே கான்செப்ட் தான் உங்களுக்கு. சரியா? ஜாதியை வந்து அந்த பெரியார் அந்த ஈவராவும் ஒழிக்கல. இப்போ வந்து ஜாதி ஒழிக்கிறேன்னு சொல்ற திருமாவும் ஒழிக்கல. மற்ற எந்த கட்சிக்காரனும் ஒழிக்கல. ஆனா ஒரே ஒரு கட்சி தான் வந்து ஜாதியை பத்தி பேசக்கூடாது, நம்ம ஜாதியால வந்து பிரிவுபட்டதுனால நாம் வந்து இனத்தால, அதாவது தமிழ் என்ற இனத்தால கொண்டாடுறேன்டான்னு சொல்றான். அடிக்கிறேன்ற பேர்ல அடி வாங்கினுக்கிறீங்க. நீங்க அடிக்கிறேன்ற பேர்ல ராமசாமி வந்து சாவடி வாங்க வைக்கிறீங்க. உங்களுக்கு அறிவு இருந்த ஒரு முறை பேசுறோம், அதாவது விளக்கத்தை சொல்றோம். நாங்க இந்த ராமசாமி இப்படிலாம் பண்ணியிருக்காரு, தமிழ் சமூகத்தை வந்து இப்படிலாம் மோசமா பேசியிருக்காருன்னு நாங்க சொல்றோம். அது இல்லை, அதுக்கு மறுப்பு சொல்லணுனாக்கா நீ ஒரு மேடை போட்டு பேச வேணாம்னு சொல்லியே. நீ மேடையை போட்டு அந்த ராமசாமி என்ன இது தமிழ்ல இருக்கு இது மாதிரி செய்தாரு அதை சொல்லு. அதை சொல்றது விட்டு சீமான் பேசுறாரு, சீமான் அதை பேசினாருன்னு கூட சொல்ல மாட்டீங்க. வாடா என்ன மயிர் உங்களுக்கு என்னடா மரியாதை கொடுக்குற? ஏண்டா நாய்ங்களா? சீமான் ஒருத்தன் வந்து பேசலாம், அந்த கட்சியில இருந்து பேசலாம், அந்த இயக்கத்துல இருந்து பேசலனாக்கா நீங்க அட்ரஸ் இருந்திருக்க மாட்டீங்க. ஏன்னா நாயே, ஒரு நாய்க்காவது மைக்கு பிடிச்சி பேச தெரியுமா உங்களுக்கு? நாய்ங்களா, ஒரே ஒரு நாய்க்காவது மைக் பிடிச்சி பேச தெரியுமா உங்களுக்கு? ஏண்டா உங்களுக்கு கத்து கொடுத்த வாத்தியாரு குரு. சரியா? சீமான் அதாவது இந்த மனோஜின் ஒருத்தர் ஒரு நாய். இது அது எவனுக்கு பிறந்தே தெரியல. அது என்ன, அதாவது ஒருத்தனுக்கு பிறந்தா அந்த வார்த்தைலாம் வராது. அதாவது வந்தவன் போனவனுக்கு பிறந்தவனுக்கு மட்டும்தான் அந்த தரந்தாழ்ந்த வார்த்தை வரும். அந்த வந்தவன் போனவன் பிறந்த நாய் சொல்லுது, சீமான் ஒரு மாதிரியா வார்த்தை சொல்லி சொல்றான், டேய் நீ தாண்டா அந்த நாய், நீ தான் அந்த டேஷ் பையன், நீ தான். சரியா? உனக்கு தில்லு இருக்குதுல்ல, அன்னைக்கு பேசிட்டு எதுக்கு விட்டு அந்த அரவீட்டில் புந்துங்க? அரவீட்டில் கக்கூசில் இருந்தியா? கக்கூசில் வீடியோ போட்டிடா, என்னை காப்பாத்துக்கு ஆள் இல்லையான்னு கேட்டிய. எங்க அண்ணனை பேசணும்ல, எங்க அண்ணன், அதாவது நீ வந்து ஒரு 4 செவத்துக்குள்ள பேசினுக்கிற வந்து நெல்ல ஆத்தாளுக்கு அப்பனும் பிறந்துட்டாக்கா நேருக்கு வண்டி நீயும் பேசு நானும் பேசுறேன். நீ வந்து உன்னோட ராமசாமி பேசுறது வந்து எடுத்து பேசு, நான் வந்து அண்ணா சீமான் பேசுறது எடுத்து பேசுறேன்.
நான் யார் பேசுறது வந்து மக்கள் விரும்புறாங்க பார்க்கலாமா? மக்கள் கிட்ட கொஞ்சம் சேப்பண்டா. ஆதாரி போல பேசிக்கின்னு மேடை கடிச்சதுன்னு கடாமுடான்னு பேசினு கூடாது. கடாமுடான்னு பேசுற நாங்களும் வந்து ஏடாகடமா பேசுவோம். அது நீங்க யாருன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நீ வந்து எந்த இதுக்கு பிறந்தவனு தெரியல. ஆனா உன்னை வந்து அது கேட்க முடியல. நீ தமிழனா தான் தெரியும் உனக்கு தமிழோட வரலாறு. நான் தமிழன்றதுனால நான் பேசுறேன். நான் உன்னை விட கோபங்கள் அதிகம் எனக்கு. நான் சேர சோழ பாண்டியர் வம்சத்தில் வந்தவன். நான் பாண்டிய வம்சத்தில் வந்தவன். நான் மீனவன். நான் உன்னை விட 100 மடங்கு கோவப்படுறவன். நான் சரியா? உனக்கு தான் பேச தெரியுங்களா? இல்லை, எனக்கு வந்து உன்னை விட அதிகமாக பேச தெரியும். நீ யாருன்னு தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு நான் இங்கே வந்து இந்த விஜயநகர பேரரசு, அந்த பேரரசு, இந்த பேரரசுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எப்படி நாம் தமிழர்னு சொல்லாத. ஒருத்தர் சொல்லியிருக்கானா நாம் தமிழர்னு சொல்லாத. நாங்கள் வந்து விஜயநகர பேரரசு வாள் எடுக்கணுமா? அப்போ ராஜா நீ வாள் எடுப்பியோ இது எடுப்பியோ, நான் வாய் சண்டைக்கு வரையா என்கிட்ட? நான் வந்து வாள்லாம் எடுக்க மாட்டேன். இப்போதைக்கு வந்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் பொத்தின்னு இருக்கோம். நாங்கள் எனக்கு தேவையில்லை. நாங்கள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு இந்த சண்டை வேணான்ட்டு பொத்தின்னு இருக்கிறோம். நான் உங்களுக்கு தான் சண்டை போட தெரியலாம் இல்லை ராஜா. நான் எங்களுக்கு வந்து வாள் எடுக்க தெரியாமல் வேலை எடுக்க பாட்டெல்லாம். ஒன்று கேட்குறேன் பாரு, 18 முறை தோத்தவனை பற்றி பெருமையாக பேசுகிறீங்க. 18 முறை படையெடுத்து வந்தான், அவன் 18 முறை அடித்து விரட்டினாங்க, அவனை வந்து பெருமையாக பேசுகிறீங்க. ஆனால் 18 முறை அடித்தவனை வந்து தாழ்த்தி பேசுகிறீங்க. ஒரு முறை தோத்துட்டாங்களாம். சேர சோழ பண்ணி ஒரு முறை தோத்துட்டாங்களாம். இந்த 18 முறை படையெடுத்து வந்தவனை விடாமுயற்சி அது அடி வாங்கின முயற்சி. அது நான் தமிழர்கிட்ட வந்தாக்கா அடி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. அதெல்லாம் எடுத்து படிங்க. படிக்காமல் நாங்கள் தான் வாள், நாங்கள் தான் வேலு இப்படிலாம் பேச வராதிங்க. நீங்கள் மேடை கிடச்சாக்க கடாமுடான்னு பேசுகிறீங்க. தேவையில்ல அசிங்கமான உங்களுக்கு வர்றது முள்ள அசிங்கமான வார்த்தை மட்டும்தான் வருது. சரியா? அரசியல் பேசுங்க, தேவையில்லாத பேசாதீங்கன்னா சொல்லி 1000 முறை சொல்கிறோம் நாங்கள். நீங்கள் அரசியல் பேசுங்க, தேவையில்லாத பேசுங்க. நீங்கள் ராமசாமி பற்றி உயர்த்தி பேசுங்க. அவர் என்ன சொன்னார்னு அதை பேசுங்க. அதை விட்டுட்டு அந்த இரவு மாட்டு மூஞ்சி தான்ப்பா எனக்கு ஞாபகத்துக்கு வரானே. என்னப்பா அந்த இரவு மாட்டு மூஞ்சி பேசுகிறான் பாரு, பெரியார் தான் பண்ணார், பெரியார் தான். ஏன்னா நாங்கள் 1000 முறை சொல்கிறோம், நாங்கள் பெரியார் ஒன்றும் பண்ணலடா, ஒரு மயிரும் பிடுங்கலை. இந்த பறையர் சமுதாயம் அவங்க கொஞ்சமாக திருந்துங்களேன். ஏன் சொல்கிறேன்னா, எங்களில் வந்து சிங்காரவர் பிறந்தா போல் உங்களில் வந்து ரெட்டமலை சீனிவாசன் ஒருத்தர் பிறந்திருக்காரு. அவரும் வந்து இந்த 1859 60 தான் அவரும் பிறந்திருக்காரு. அவரும் வந்து வெளிநாடு போய் படிச்சிருக்காரு. அவரும் பெரிய படிப்பு படிச்சு, அவரும் வந்து எப்படி வக்கீலுக்கு தான் படிச்சிருக்க போல. நான் அவரை பற்றி நான் படித்தேன். அவரெல்லாம் தூக்கி போட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து நீங்கள் மனுஷன், அதாவது நம்ம பிறந்த இனத்தை வந்து ஃபஸ்ட்டு நேசிக்கணும். நான் மீனவன் வந்து நான் ரொம்ப கௌரவமாக சொல்லிக்கிறேன். அதாவது எப்படி கௌரவம் திமிரோட சொல்லிக்கிறேன், நான் மீனவன்டான்னு சொல்லிட்டு. அந்த ஜாதியில் என்ன இருக்குது? நம்ம எல்லாம் மனுஷன் தானே. பறையன்னு சொல்கிறது நான் உனக்கு என்ன குறை வந்து போச்சு? நான் வந்து ஆதிக்குடி, நான் வந்து கடலோரத்து பக்கத்தில் இருக்கேன், நீ விவசாயத்தில் இருக்கிற. நம்ம தான் எல்லா அதாவது எப்படி இவனெல்லாம் வந்தவன் போனவன் பெரிய அந்த ராமசாமி வந்தவன். அவன் வெங்காயம் மண்டி வச்சிருக்கான்னு சொன்னாங்கல்ல, அந்த வெங்காயத்தையே வந்து உங்ககிட்ட தான் வாங்கியிருப்பான் விற்கிறதுக்கு. அந்த வெங்காயத்தை விளைய வச்சு நீங்க தான். நான் உங்களை வந்து தாழ்த்தி பேசுறான். அதாவது இந்த பிராமண வந்து பேசுறாங்கன்னு சொல்ல, அது உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது இன்னைக்கு இருக்கிறவங்க, என் வயசுல உள்ளவங்க இல்லை என்னோட பெரிய வயசுல உள்ளவங்க யாராவது காதல கேட்டீங்களா? அந்த ஐயருங்க பேசுறது, இந்த பிராமணன் சொல்றாங்களே, நமக்கு ஐயர் பேசி பழக்கம் ஆயிடுச்சு, அவங்க பேசுறது உங்க காதல கேட்டீங்களா? உங்க காதல கேட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா? அதாவது நம்ம எல்லாம் தாழ்த்தி பேசினாங்க, நீங்க சும்மா இருப்பியா சொல்லு. அன்னைக்கு பெரியார் மட்டும் தான் பேசியிருப்பாரா? ஏன்னா பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆளுங்க பிறந்து பெரிய ஆளாயிடு. இன்னொரு விஷயத்த நான் கேட்க வரேன். 18 வயசு நிறைமான ஒரு சிந்தனை சிற்பி அப்போதான் வந்து பிறக்கிறாரு ஈவே ராமசாமி. நான் உங்களை வந்து தெளிவாக கேட்குறேன், நீ என்னோட பெரியவனா இருந்தால் பதில் சொல்லு. நான் உன்னோட சின்ன பையன், என் பேச்சு நீ கேட்பியா? உன் பேச்சு நான் கேட்கணுமா? உனக்கு அறிவு அதிகமாக இருந்திருக்குமா இல்லை எனக்கு அறிவு அதிகமா? பெரியாரோட பெரியவங்க இவங்க 2 பேருமே. எனக்கு தெரியாது. நான் வந்து இந்த கூகுளில் சர்ச் பண்ண பிறகு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச புரிதல் எனக்கு யாரு ரெட்டமலை சீனிவாசன் ஐயாவும் நம்ம தாத்தா சிங்காரவரும். இவங்க கிட்ட பெரிய ராமசாமி கத்துக்குன்னு இருப்பாரா இல்லை ராமசாமி கிட்ட வந்து இவங்க கத்துன்னு இருப்பாங்களா? இந்த புரிதல் உங்களுக்கு வந்ததுனால ராமசாமி பற்றி தூக்கி பிடிச்சி பேச உங்ககிட்ட வந்து பேச முடியுமா? பரத் அவன் வந்து ஒரு காணொலி வச்சு நடத்துகிறான். அந்த பையன் வந்து அந்த பையன் சொல்றது சாரி, அந்த தம்பி வந்து
திருமாவளவன் கட்சியில் தான் இருந்தார், விசிகாவில் இருந்தார். விசிகாவில் இருந்து அம்பேத்கரை வந்து நல்லா தெளிவாக பேசுகிறவர் அவர் பேசுறதை எடுத்து பாருங்க. அதாவது அண்ணன் சீமான் பேசுறதை எடுத்து பார்க்காதீங்க, அந்த தம்பி பேசுறதை எடுத்து பாருங்க. அந்த சமுதாயம், அதாவது உங்க சமுதாயத்தை பற்றி அந்த தம்பி எவ்வளோ புரிதலாக பேசுறான்னு பாரு. நான் திருமா பேசுறதுக்கும் அந்த தம்பி பேசுறதுக்கும் உள்ள புரிதல் இருந்தாவே நீங்கள் வந்து இந்த பெரியார்லாம் தூக்கி தூரம் கிடைச்சிட்டு என் பாட்டன் ரெட்டமாலை சீனிவாசன் தான் ஐஎஸ் படிக்கிறது தான் அப்படின்னு பேச வந்துடுவீங்க. முன்னோடி யாருன்னு சொல்லிட்டு சீமான் வந்து எடுத்து போட்டு காட்டுறாரு. இவனுங்க என்ன செய்யறானுங்க, இந்த கூமுட்ட நாய்ங்க மயிர் பசங்கள்லாம் வந்து இல்லை ராமசாமி தான் பெரியவர், ராமசாமி ஏன் இந்த திருமாவையே வந்து ஒரு மாதிரியாக தான் நினைக்கிறது. திருமா வந்து உச்சத்தில் தூக்கி கொண்டு வச்சா அது இல்லை நான் சாக்கடை தான், நான் வந்து எப்படி ஒட்டு தின்னேன் ஸ்டார் யூனிட்ல கக்குஸ்கள் வருவேன் நான். ஏன் அவங்களோட நல்ல இதுவாக இருக்காது, உங்களை வந்து மேலே தூக்கி பிடிக்க நினைக்கிறேன். நாங்களாம் என்ன இருந்தாலும் நீங்கள் தமிழ் இதில் பிறந்துட்டீங்க, தமிழ்நாட்டில் தமிழனா பிறந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களை நாங்கள் தூக்கி பிடிக்கிறோம். நீங்கள் என்ன செய்கிறீங்க, இல்லை நாங்கள் சாக்கடையில் தான் கிடப்போம். நீ என்ன செய்கிற, ரெட்டமலை சீனிவாசன் தூக்கி குப்பையில் போடுற, அந்த சமுதாயத்தில் பிறந்தவரை தூக்கி குப்பையில் போட்டுற. ஏன் உங்களுக்கு என்ன பொறாமையாக இருக்குதா? ஏன் அந்த மனுஷன்லாம் மேலே தெரியக்கூடாதா? ராமசாமி எங்கேயோ வந்து ராமசாமி வந்து தூக்கி பிடிச்சின்னு வருவீங்க. இன்னைக்கு பாரு, இந்த ராமசாமிலாம் வந்து தூக்கி பிடிச்சதுனால தான், ராமசாமி இந்த கருணாநிதி இவங்கெல்லாம் தூக்கி பிடிச்சதுனால தான் இந்த தமிழ்நாட்டில் பிறந்த தமிழர்கள்லாம் வந்து கீழே போயினே இருக்கானுங்க. தமிழ்நாட்டில் யாருமே தமிழர் பேசியிருக்க மாட்டாங்களா? சுதந்திரம் நான் சொல்கிறேன், சுதந்திரனாவே நான் சொல்கிறேன், காந்தின்னு சொல்கிறீங்க. காந்தி மட்டும்தான் சுதந்திரத்தை பாடுபட்டார், காந்தி ஒண்டி மட்டும் நொட்டி இருக்க முடியாது. நான் காந்தி கூட என் பாட்டெல்லாம் நின்று இருப்பான், என் பாட்டன் உன் பாட்டன் எல்லா பாட்டனும் காந்தி கூட நின்றதுனால தான் வந்து காந்தி வந்து மேலே வந்துட்டார். அதே போல் தான் வந்து பெரியார் கூட வந்து நம்ம ஆளுங்க நின்று இருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டாக்கா, நம்ம ஆளுங்க தான் வந்து வயசில் பெரியவங்க, வயசுலேயும் பெரியவங்க, படிப்புலேயும் பெரியவங்க. ஃபஸ்ட்டு வயசை விடுங்க, எல்லாமே படித்தவங்க. இந்த ராமசாமி படிக்கவே இல்லை, படிக்காதவங்கிட்ட போயிட்டு ஒரு படித்த வந்து எப்படி நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பான். ஏன் சிந்திக்க மாட்டேங்க நீங்கள்? இதை வந்து கொஞ்சம் கூட மூளைக்கு வந்து வேலை கொடுக்க மாட்டீங்களே. ஒரு படிக்காத முட்டாள்ப்பா அவரு, படிக்கவே இல்லை. ஒரு படிக்காதவங்கிட்ட போய் நல்லா அதாவது சட்டத்தை படித்தவன் போயிட்டு எப்படி கிட்ட உட்காந்து எனக்கு இந்த சொல்லிக் கொடுங்க, இந்த இதெல்லாம் சொல்லுங்க எப்படி சொல்லியிருப்பாங்க? அதை வந்து சிந்திக்க மாட்டீங்களா? நம்மளாம் யார் படிக்கலை சொல்லு. இப்போ வந்து சிங்கர் அவர் படித்தது யார்? பெரியார் என்ன பீஸ் கட்டினாரா? ராமசாமி தான் பீஸ் கட்டி படிக்க வச்சாரு. இல்லை ரெட்டமலை சீனிவாசன் அவர் படித்தார், அவர் படிக்கும்போது பிறக்கவே இல்லையே. பிறக்காதவர் வந்து அவர் வந்து பீஸ் கட்டார். யார் அம்மா வகுத்தில் இருக்கும்போது பீஸ் கட்டினாரா, இல்லை வேற எங்கன்னா பீஸ் கட்டினாரா? இதெல்லாம் வந்து சிந்திக்க மாட்டீங்களா நீங்கள்? இந்த பெரியாரை பற்றி தயவு செய்து பேசாதீங்க. பெரியார்னு பேசுனீங்கன்னா கோவம் தான் வரும். இந்த ராமசாமி, அதாவது நீங்கள் பண்ணுற இது ராமசாமியோட கோட்டை வந்து கோட்டையில் ராமசாமி குட்டி சாவது. அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ரு என்னன்னாக்கா, லாஸ்ட்டாக சொல்லி முடிச்சுக்கிறேன் இதை. அந்த திராவிட இது போட்டிருந்தாங்கல்ல, அதில் வந்து ஒரு படம் போட்டிருந்தாங்க, கரெக்டாக தெளிவான படம் போட்டிருந்தாங்க. ராமசாமி தமிழ்நாட்டை விட்டு ஓடுறா போல, இப்படி படமா அது, தமிழ்நாட்டை விட்டு ஓடுறா போல. நாங்கள் அடிக்கிற அடி ராமசாமி மட்டும் இல்லை, நீங்களும் ஓடுவீங்க. நாங்கள் பேச்சாலே அடித்து உங்களை க்ளோஸ் பண்ணி தயாராகிறோம்.